குட் ஆஃப்டர்நூன் கைஸ். டுடே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மனோஜ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கான ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், கசகசா, ஜாதிக்காய், பிரியாணி லீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, லெமன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 kg சிக்கன் இருக்குது. புதினா இருக்குது. புதினா ஒரு 2 கட்டு போட்டிருக்கு புதினா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.5 கிலோ வந்து ஜீரக சம்பா ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தயிர் இருக்குது. மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் கீ. மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி மசாலா, ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம கையால் அரைச்சி பிரியாணி பண்ணுவோம் எப்போவுமே நம்ம வீட்டில். இது வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்ககிட்ட மூலிமா நான் குக்கிங் பண்ணனால அதே முறையாக தான் நான் பண்ண போகிறேன் எப்போவும். மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம், சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான் மசாலா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சனோட பேர் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கான பாத்திரம் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாளியதுக்காக வச்சிருக்கிற ஜீரகம், பட்டை, சோம்பு, ஜாதிக்காய், பிரியாணி லீஃப் இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் 6 நறுக்கி வச்சுக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கணும். எதுக்காக சால்ட்டு சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா சால்ட்டு போட்டு உணக்கிறது தான் வந்துட்டு ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகும். லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணுறோம். என்னங்க நான் சொல்லும் அப்படியே தப்பு. சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூன் போடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ண போகும். கையால் அரைச்சி வச்சுருந்தாங்களே அந்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1.5 kg சிக்கன் வந்து பிரியாணிக்காக ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து மசாலா நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1.5 kg ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 2.5 வந்தது ரைஸ் வந்து அளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இந்த 1.5 kg பிரியாணிக்கான அளவு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். உப்பு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு தேவையானது சிக்கன் வந்து ஆட் பண்ணனால பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃபாக வந்துட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஹாஃபாக குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டால் சூடான சுவையான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார். வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 டம்ளர் வந்து கர்ட் ஆட் பண்ண போகிறோம் பிரியாணிக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து பிரியாணி கேடு எல்லாமே இன்க்ரீஸும் மிக்ஸ் பண்ணாச்சு. இப்போ வந்து எல்லாம் இப்போ பிரியாணிக்கு வந்து தயாராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி பிரியாணி மசாலா கர்ட் லைம் ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியார். அதுக்கப்புறம் தம் போட்டு இறக்குனா சூடான சுவையான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீட் லீவ்ஸ் வந்து போட்டு ரெடி பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடான சுவையான ஜீரக சம்பா ரைஸ் ரசன சிக்கன் பிரியாணி ரெடி. பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சன். இது என்னோட 3rd வீடியோ. இன்றைக்கான ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் 65 பிரியாணி.